சரியான குழி. பைய படியறிவாமா? பாட்டுமா பாட்டு. பாத்தம்மாவா? இரு அம்மா கிட்ட சொல்றேன். மஞ்சள் புடவை, மங்கள குங்குமம், இந்த குளத்துலதான் பார்க்க ஆசைப்பட்டேன். எப்படியா இருக்கு பார்த்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. வாய மூடு, கோணிக்க போகுது. அடுத்த வேலை என்னன்னு கேளு. அடுத்து என்ன? இந்த மாலையை உங்க கையில வாங்கி அம்மா கடத்துல போட்டு அங்க பிரதட்சணம் பண்ண சொல்லுங்க. நான் மாலையை போடணுமா? எப்படி? அம்மா கஷ்டப்பட்டு குளிச்சிட்டு வந்திருக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் பத்திரம் பைசல் ஆகாது. மகமாயி அங்க பிரச்சனை ஆரம்பமாகட்டும். இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து 2 மெத்தைய கொண்டாந்துருக்கலாம். ஏயா நடபாவாடியா விரிக்கிறீங்க? கார்பெட் விரிக்கிறதுல உங்க பட்டணத்துல வச்சுங்க. அங்கம் பூமியில படணும், அதுக்கு பேரு தான் அங்க பிரதர்ஷனம். உங்க அம்மாவோட மண்ண தங்கத்திலையா பண்ணது? அங்க பாரியா, அவங்க எல்லாம் உருள சொல்லியா? பரவாயில்ல, நான் தரையில உருள்றேன். ஆனா என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஆவியா வந்து வீட்டுல உட்காந்தாலும் பரவாயில்ல, உருளு. இது பிரார்த்தனை, பிச்சை இல்ல. கால் செருப்புக்கே கார்பெட்ல நடக்கிறவங்க கரிய பாத்தியா? ஐயோ, அன்னைக்கே புருஷன் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு கட்டாந்தரையில உள்ள வேண்டிய அவசியம் இல்ல. உருண்டது போதும், எந்திரிமா. வாங்க, பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? என் இடுப்புல வைக்கணும். அட வாமா. பெரியம்மா, ஏமா உங்க இஷ்டத்துக்கு வேண்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்த எங்க அம்மாவை மண்ட புரள விட்டீங்களே, இப்ப எங்க இஷ்டப்படி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டா ஒத்துப்பீங்களா? அட நீங்க ஒண்ணு, பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். என்ன பெரியம்மா குழப்பிட்டு போறாங்க? ஆமா, தெளிவா சொல்லிட்டாலும் அப்படியே உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு பொண்ணு பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணுங்கிறத உணர்த்ததுக்காகத்தான் மாப்பிள்ளை நம்ம அம்மாவை இப்படி மண்ட போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அப்படியா? நம்ம மாப்பிள்ளை இருக்கிறாரு வில்லாதி வில்லன் வெங்கல. இத்தோட நிறுத்திக்க, இது கோவில். கண்ணேறியது போக. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உட்கார்ந்துட்டுமா? தொலைவுல உட்காந்துக்கிட்டு டியூப் பொடியாவ ஊத போற? எங்கேயே ஊதுமா. எப்படி ஊதுறோம்? மண்டி போடு. மண்டினா? அட முழங்கால போடுமா. கைய முன்னாடி ஊண்டுமா. இப்ப கரெக்டா தவளை மாதிரி இருக்க, மூஞ்சி அடுப்புக்குள்ள விடு. இப்ப ஊது. இப்ப நான் என்ன பண்ணணும்? வெந்திருச்சான்னு பாரு. நான் தான் யோசிக்கணும். வலது கை இப்படி ஆனதுக்கு அப்புறம் இடது கையால கரும்பு நட்டா தேருமா? நாரும். சாமி குத்தம் நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணுவோம். வர திருவிழாவுல நாக்குல வேலு குத்தி காவடி எடுத்து தீ மிதிச்சா சரியா போயிரும். ஆயிரம் தான் பொண்டாட்டி மேல ஆசை இருந்தாலும் இப்படி தலையில தூக்கி வச்சு கூடாதுயா. ஏன் அனுபவத்துல சொல்றேன். என் தலைய பாத்தியா? பரமசிவம் அவர் தலைமையில கங்கையை வச்சுக்கலையா? அவராவது ஒரு பொண்டாட்டிக்கு போட்டியா வந்தவளதான் தலைமையில வச்சுக்கிட்டாரு. நான் என் பொண்டாட்டியை தானே வச்சிருக்கேன். அடடா, என்ன தலையாய தத்துவம். இப்பேற்பட்ட நல்லவரை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்களாமா? பாத்தீங்களாயா? இப்படியோ கூடையோட ஓடக்குள்ள போட்டுருவோமா?